நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு ரசமணியை பற்றி. ஏன்னா நான் அந்த ரசமணி பற்றிய விஷயங்கள் எனக்கு நிறைய நண்பர்கள் ஒரு கேள்விகளை கேட்டுட்ருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு இப்போ நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ நம்ம போன பதிவில் இந்த யோகமணியை பற்றி ஒரு சிறு தகவல் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த பதிவில் நம்ம அந்த ஸ்தம்பனமணி பற்றின ஒரு தகவலை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ யோகமணியை எல்லாமே அனைவருமே அணியலாம். ஆண் பெண்றது சமூகமும் எல்லாமே அணியக்கூடிய அளவுக்கு தான் இந்த யோகமணின்றது தயார் செய்யப்படுகிறது. இந்த ஸ்தம்பனமணி பொறுத்தவரையிலையும் அது எப்படி அணியணும்னு கேட்டிங்கன்னா ஸ்தம்பனமணியை பொறுத்தவரையும் நம்ம யோக பயிற்சி நிறைய இருக்கணும். ஏன்னா ஸ்தம்பனத்துக்கு கொஞ்சம் அதிக சக்திகள் நம்ம கொஞ்சம் கொடுக்கறதுனால கூடுதல் ஏற்கனவே இந்த யோகமணியில் இருக்கக்கூடியது அப்படியே அந்த ஸ்தம்பனமணியில் இருந்தாலும் கூட கூடுதலாக ஸ்தம்பனத்துக்குன்ட்டு நம்ம ஒரு சக்தியை அதில் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். இந்த ஸ்தம்பனமணிக்கு நாம் என்ன பயன்படுத்துகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த கருவமத்தையே நம்ம பார்த்து எடுத்துக்கணும். இந்த கருவமத்தை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் கிடையாது. எங்கேயாவது ஒரு காடு மலைப்பகுதி சார்ந்த இடத்துல தான் இந்த கருவமத்தை இருக்கும். இந்த கருவமத்தையை நாம் எடுத்துக்கிட்டு அதை கொண்டு அதை நல்லா நம்ம கல்வங்களில் அந்த கல்வத்தில் நல்லா அரைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த பாதரசத்தை நல்லா சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம தண்ணி இருக்க பார்த்தீங்களா, அந்த தண்ணீர்லாம் ஊற்றி சுத்தம் பண்ணுறதுன்னு கிடையாது. சில மூலிகை சில தேவையான பொருட்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் கொண்டு பல வகையில் அதை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி அது சுத்தமாக ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகு நாம் அதை எடுத்து தான் நம்ம எல்லா மணிக்கும் நான் சொல்கிறது ஸ்தம்பன மணிக்கு தான்றதில்ல, அனைத்து வகை மணிகளுக்கும் நம்ம ஒரு பாதரசத்தை சுத்தம் செய்து தான் நாம் மணி கட்டணும். அதுலேயும் நாம் கடையில் நம்ம பாதரசம் வாங்கிறத விட நாம் லிங்கமோ அல்லது வீரமோ அதிலிருந்து நாம் இயற்கையாக நம்ம பாதரசத்தை இறக்கி அதோட மூலயமா நம்ம மணி கட்டலாம். அதுக்கும் நாம் தேவைக்கான சுத்தம் நம்ம செய்து தான் ஆகணும். அப்படியே அந்த பாதரசத்தை சுத்தம் செய்த பிறகு அந்த அந்த பாதரசத்தை எடுத்து நாம் சொன்ன அந்த கருவமத்தை என்ற சாரில் நல்லா அரைக்கணும். சரிங்களா? அது ஒரு 2 மணி நேரம் கண்டிப்பாக நேரம் ஆகும். 2 மணி நேரம் நம்ம அரைக்கணும். அரைச்ச பிறகு மறுபடியும் அதை எடுத்து மறுபடியும் தேவையான மூலிகையை மறுபடியும் கொண்டு ஏன்னா நம்ம அந்த ரசத்தை அரைக்க என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு சில வங்கமெல்லாம் கரைய ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த வங்கங்கள் கரைய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு அந்த ரசம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பக்குவத்துக்கு வரும். அந்த பக்குவத்துக்கு அந்த ரசமணி வந்த பிறகு அந்த பாதரசம் வந்த பிறகு நாம் அதை நல்லா உருட்டி நம்ம நான் பதிவில் வீடியோ போட்டிருப்போம். அதை எப்படி ரசமணி செய்யணுன்றது இந்த இதில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை நல்லா பக்குவமாக அதை கையினால் நல்லா உருட்டி அதை எடுத்து நம்ம தேவையான அளவுக்கு, ஏன்னா ரசமணின்றது நாம் வாயில் போட்டு அடுக்கைக்கு ஒரு ஓரம் அடக்கி வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் படணும்னா அந்த அளவுக்கு நம்ம வேலை செய்யணும். ஏன்னா ஸ்தம்பனமணி உடனே கட்டி உடனே நம்ம செயல்படுத்த முடியுமானா கிடையாது. ஏன்னா ஸ்தம்பனமணியை பொறுத்தவரையிலையும் குறைஞ்சது
5 மாதம் 6 மாதம் ஸ்தம்பன மணி கட்டுறதுக்கு நம்ம நேரம் எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த மணி வந்து நமக்கு ஜெயமாகும். நாம் என்ன நினைக்கிறோமோ, என்ன அந்த உடைய தன்மை குணங்கள் இருக்கோ அந்த குணங்கள் வேலை செய்யும். அதுக்கான நேரங்களை நாம் எடுத்துக்கணும். எடுத்த பிறகு அதுக்கான மூலிகை சார் இதெல்லாம் கொடுக்கணும். கொடுத்த பிறகு அதை எடுத்து நாம் பக்குவப்படுத்தி அந்த ரசமணியை வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம். இந்த ரசமணிக்கு வந்து இந்த கரு ஊமத்தை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது கிடையாது. அதுவும் எடுத்துக்கணும். கண்டிப்பாக வந்து கரு ஊமத்தை வேணும். அதோட கல்தாமரை இணைக்கணும். பிறகு கருணூச்சிலி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதுவும் இந்த ஸ்தம்பனத்துக்கு கருணூச்சிலியும் நமக்கு வந்து பயன்படுது. இந்த மூலிகை எல்லாமே எடுத்து வந்து இதை வந்து புடமிட்டு பிறகு இதை வந்துட்டு ஒரு முறை இல்லாமல் வந்துட்டு ஒரு 50 முறை கிட்டத்தட்ட நம்ம புடமிட்டால் தான் இந்த மூலிகை வந்துட்டு நம்ம ஸ்தம்பனத்துக்கு நாம் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு பயன்படும். சரிங்களா? இந்த மணியை பற்றியும் கேட்டிருந்தீங்க. சரிங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் ஒன்று வந்து பார்த்தி கவனமணி. இந்த கவனமணி போட்டிருக்கோம். இருந்தாலும் கூட பாருங்கள், இது வந்து 100 கிராமில் வந்துட்டு முதல்ல வந்து தயார் பண்ணது. சரிங்களா? இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அதிகமாக வந்துட்டு 100 கிராம் இப்போ வந்து நம்ம அதில் போட்டிருக்கோம் அப்படின்னும் போது என்ன ஆகும்னு கேட்டால், அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புடமிட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நிறைய உடைய ரசங்கள் வந்துட்டு உருகி தான் கட்டும். அது எப்படின்னா உருகி கட்டோம்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம புடமிடும் பொழுது நாம் பந்து மாதிரி அதுக்குள்ளே நம்ம மணி வச்சுருப்போம். அந்த மணி என்ன ஆகும்னு கேட்டால், இந்த உருகி கட்டும் பொழுது அந்த உருகின அந்த பாதரசங்கள் தெளிஞ்சு இந்த நாம் கட்டியிருக்க அந்த கவசம் இருக்க பாருங்கள், அந்த கவச வழியாக வெளியில் வந்துடும். சரிங்களா? அந்த வெளியில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மூலிகை எல்லாம் வந்து அந்த மூலிகையோட பதம்படுத்தி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மூலிகை மேலே வந்து அந்த ரசங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது உருகும் பொழுது என்ன ஆகும்னுட்டா இது வந்துட்டு வெளியில் வந்து பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ரசம் வந்துட்டு கரைய ஆரம்பிச்சிடும். கரைஞ்ச பிறகு நம்ம அந்த 100 கிராம் என்னவாகும்னு கேட்டிங்கன்னா வந்து 20, 10, 8 அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கணும். அதனால் என்னென்னா இந்த மாதிரி வந்து மிக முக்கியமாக நாம் வந்து புடம் போடும் பொழுது மூலிகை வந்து குறைஞ்சது 200 கிராமில் இருந்து நாம் இறக்கிட்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னா வந்து 40 கிராமுக்கு வரும். ஏன்னா நம்ம புடமிட மூலிகையில் இருக்கக்கூடிய தன்மை வந்துட்டு அந்த ரசத்தை வந்து வீண் செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது கரைச்சிட்டே இருக்கும். புடம்போட குறையும். அந்த ரசமணி வந்து ஒரு 200 கிராம் இருக்கக்கூடிய ரசமணி புடமா நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்க என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்பொழுது நம்ம வந்துட்டு நல்ல ஒரு சக்தி வந்து தன்மையாக ஏறி இருக்கு அப்படின்னும்பொழுது நம்ம பார்த்து அந்த மூலிகையை வந்துட்டு எடுத்துக்கலாம். ஒரு 30 கிராம் வெளியே நம்ம கொண்டு வரலாம். 20 கிராம் வெளியே அதோட தன்மை வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? எல்லா சக்தியுடைய மூலிகையும் நாம் வந்துட்டு அதிகமாக தான் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். நம்ம யோகமணின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மூலிகையை வச்சு நாம் வந்துட்டு பயன்படுத்தி கட்டிக்கலாம். யோகமணி எல்லாமே வந்து ஜென்ரலாக என்னென்னலாம் வேலை செய்யுமோ பொதுவான வேலைகள் அத்தனையும் செய்யும். கூடுதலான வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னா நாம் குறைஞ்சது 200 கிராம் நாம் அதை பயன்படுத்தி ஆகும். 200 கிராம் குறைஞ்சது 200 கிராம் பயன்படுத்தினா மட்டும்தான் அதை வந்து நம்ம 20 கிராமுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா புடம் போட்டுக்கிட்டே இருக்கணும். புடம் போட மூலிகையோட ரசம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். மணி ரொம்ப இப்போ 100 கிராமில் இருக்கக்கூடிய மணி ஒரு 200 கிராமில் இருக்கக்கூடிய மணி வந்துட்டு 20 கிராமுக்கு வந்துடும். அதனால் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப சக்தி உள்ள மணி. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு புடம் போட்டுக்கிட்டே இருக்கணும். புடம் போட மணியோட தன்மை குறைஞ்சிடும். மணியோட அளவு குறைஞ்சிட்டு வரும். சக்தி கூடிட்டு வரும். சரிங்களா? அடுத்தது சரி, நீங்கள் எந்திரத்தை பற்றி முக்கியமான விளக்கம் சொல்லியிருக்கீங்க. எந்திரத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நான் திரும்ப உங்களுக்கு வந்து எந்திரத்தை பற்றின விளக்கத்தை நான் சொல்கிறேன்.
இப்போ எந்திரம் வந்துட்டு நீங்க வாங்க ஒரு குருஜி கிட்ட இருந்து நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வாங்கியிருக்கு, நல்லா இருக்கு. பார்க்குறீங்க, அந்த எந்திரத்துல வந்து புத்தல் கிடையாது, ஒரு கீறல் கிடையாது, மந்திரம் தப்பாய் கிடையாது. அப்படின்னு இருக்கும் பொழுது, அந்த எந்திரத்தை வந்து நீங்க வச்சு பூஜை செய்யலாம். அதே எந்திரத்தை நீங்க வாங்கும் பொழுது, அதுல சிறு பொத்தல் இருந்தாலோ, அல்லது ஒரு கீறல் இருந்தாலோ, அந்த மந்திரம் வந்து அந்த ஒரு எந்திரத்தை வாங்கி நீங்க பூஜை செய்யும் பொழுது, அது சிறப்பான பலன்கள் உங்களுக்கு குடுக்காது. அதுக்கான மாறுபட்ட பலன்கள குடுக்கும். சரிங்களா? எப்பவுமே வந்து ஒரு எந்திரத்த வந்து நல்லா எழுதி இருக்கும்போது, சென்டர்ல ஒரு கோடு வரக்கூடாது. பொத்தல் இருக்கக்கூடாது. அப்போ இந்த பொத்தல் இருக்கக்கூடிய எந்திரங்கள் நீங்க வாங்கி அத பூஜை செய்தோம்னா, அந்த எந்திரங்கள் உங்களுக்கு சரியான அமைப்பு இருந்தா மட்டும் தான், உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமா வசியத்தன்மை ஏற்படுத்தும். சரியா? உங்களோட மக்கள் எல்லாமே வந்து நீங்க வந்து ஒரு வேலையில இருந்தாலும் சரி, உங்களோட வீட்ல இருந்தாலும் சரி, இல்ல வாஸ்துவோட சரியான ஒரு அமைப்பில் இருந்தாலும் சரி, இந்த எந்திரம் வந்து உங்களுக்கு தேவையானத வந்து அது பூர்த்தி செய்து குடுக்கும். இந்த எந்திரத்துல வந்து ஒரு பொத்தல் இல்லன்னா ஒரு கீறல் இருக்கும். இல்ல மந்திரங்கள் வந்து தவறா இருக்கும். அந்த மாரி இருந்தா, நீங்கள் அதுக்கான பலன்களுக்கு நேர்மாறா இருக்கும். சரியா? அப்போ அதோட நீங்க ஒரு எதுக்காக நம்ம பயன்படுத்துறோமோ, அதுக்காக அது பயனாகாது. நீங்க ஒண்ணு நெனச்சா, அது வேற மாதிரி ஒண்ணு ஒண்ணு அந்த மாரி சில உடைய தன்மை வந்து இந்த எந்திரங்கள் பூஜை செய்யும் பொழுது சிறப்பா இருக்கணும். நல்லதா இருக்கணும். அந்த எந்திரம் எதற்காக நாம வந்து பயன்படுத்துறோமோ, அந்த அச்சரங்கள் அதுல வந்து சரியா இருக்கும். பொத்தல் இருக்கக்கூடாது. ஒரு கோடு, கீறல் எதுவுமே இருக்கக்கூடாது. எந்திரங்கள் வந்து ரொம்ப பூர்ணமா இருக்கும். சரியா? அந்த பூர்ணமாக இருக்கக்கூடிய எந்திரத்த மட்டும் தான் நீங்க பூஜை செய்யணும். நீங்க குருஜி கிட்ட வாங்கும்போது, ஒரு குருஜி கிட்ட நீங்க வந்து ஒரு குரு கிட்ட நீங்க வந்து ஒரு எந்திரம் வாங்குறீங்கன்னா, அந்த எந்திரத்த வந்து நீங்க குரு கிட்ட கேட்கலாம். குரு அந்த எந்திரம் வந்துட்டு பூர்ணமா இருக்கா? நல்லா இருக்கா? சரியா எழுதியிருக்கீங்களான்னு. நீங்களும் ஒரு முறை அந்த எந்திரத்த பிரிச்சு பார்க்கணும். குரு குடுத்துட்டாரு, எல்லாம் சரியா குடுப்பாரு. அப்படின்லாம் வந்து இந்த காலத்துல வந்து நீங்க அதெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? இந்த காலத்திலயும் நீங்க குரு குடுத்தாருன்னா, அந்த குரு கிட்ட சாமி இந்த மாரி எந்திரம் வந்து குரு இந்த மாரியோட எந்திரம் வந்து இங்க பாருங்க, ஒரு கீறல் இருக்கு. இது நல்லது தானா? அப்படின்ட்டு அந்த ஒரு விளக்கத்த நீங்க கேட்ட பிறகு தான் அந்த எந்திரத்த வந்து நீங்க பூஜை செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். தெரியல. இந்த மூலிகையை வைத்து எந்திரம் செய்வது. இப்போ நீங்க எந்திரம் வந்து பொதுவாவே நல்லா வேலை செய்யும். தவறு கிடையாது. நம்ம கூடுதலா வந்து ஒரு துணை வேணும். அதாவது இதுக்கும் ஒரு துணை வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அதுக்கு வந்து தேவையான மூலிகை இப்போ வந்து ஒரு தொழிலுக்காக ஒரு எந்திரத்த வந்து நம்ம இது பண்ணப்போம். வடிவமைக்கிறோம். தயார் செய்றோம்னு வச்சுக்கங்களேன். அப்போ எந்திரம் தயார் செய்து எல்லாம் சரியா இருக்கு, பூர்ணமா இருக்கு அப்படின்னும் பொழுது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அங்கேருந்து ஒரு மூலிகையை நாம வந்துட்டு போயிட்டு அத காப்பு கட்டி எடுத்து அத சாப விமோசனம் போக்கி கொண்டு வந்து, அந்த மூலிகை ஆல்ரெடி நம்ம அந்த மூலிகைக்கு வந்து சக்தி சாதனம்லாம் ஏத்திருக்கோம். எல்லாமே பண்ணியிருக்கோம். சாப விமோசனம் போக்கியிருக்கோம். அதுக்கு வந்து மந்திர உயிர் குடுத்துருக்கோம். இந்த எந்திரத்துக்கு குடுக்கக்கூடிய அந்த மந்திரம் தான் இந்த மூலிகைக்கும் குடுத்து இருக்கோம். சரிங்களா? அந்த மூலிகையை கொண்டு வந்து நம்ம அந்த எந்திரம் வைக்கிற முறையில அந்த எந்திரத்தோட பின்னாடி, நம்ம பிரேம் போடுறதுக்கு முன்னாடி, அத நம்ம எந்திரத்தோட கூட வச்சு, அந்த பிரேம் போட்டுட்டு நம்ம அத பூஜை செய்தோம்னா, கூடுதல் சக்தி கிடைக்கும். அதாவது அது வசிய சக்தின்னு சொல்லக்கூடிய ஆக்ரோஷனம். சரிங்களா? அந்த சக்திய வந்து நமக்கு வந்துட்டு பெருமளவுல நமக்கு கிடைக்கும். அந்த மாரி நமக்கு என்ன மூலிகை வேணுமோ, எந்த எந்திரங்கள் இருக்கோ, அந்த எந்திரத்தோட கூடுதலா நாம வச்சு குடுக்கலாம். ஆனா, அது குடுக்கணும்னு அவசியமா என்ன? விருப்பப்பட்டா அந்த மூலிகையை இணைச்சு குடுக்கலாம்.
இல்லை விருப்பம் இல்லை, எனக்கு எந்திரம் மட்டுமே போதும்னா எந்திரத்தை வச்சு மட்டுமே செய்யலாம். சரிங்களா? அது விருப்பத்தை பொறுத்துதான். இல்லை எனக்கு வந்துட்டு கூடுதலாக எனக்கு வந்துட்டு ஒரு வேறு வேணும், ஏதாவது ஒரு மூலிகையை வந்து எனக்கு வச்சு கொடுங்க அப்படின்னா ஒரு மூலிகையை தேடி அவளுக்கு கொடுக்கலாம். இல்லை எனக்கு எந்திரம் மட்டும் போதும்னா எந்திரத்துக்கு மட்டும், அதுவும் சிறப்பு தான். சரிங்களா? அது அவங்களோட விருப்பத்தை பொறுத்தது. சரி, உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? வேற ஏதாவது எந்திரத்தை பத்தி உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்களா? ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்கு. நீங்க வந்து மூலிகை எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த மூலிகை வந்துட்டு முறைப்படி என்னென்னலாம் வந்துட்டு மரியாதை செய்யணுமோ அதெல்லாம் கொடுக்கணும். வணக்கம் முருகன். முருகன், நாம இந்த நீ கேட்டிருக்க கேள்விக்கு நான் சில விளக்கங்கள் சொல்றேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கு தகுந்தால் போல பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 10 நாள் பற்றி நம்ம அதை பற்றி பேசலாம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அரசியலுக்கு யார் வரணும்னு நான் நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, ஏன்னா ஒரு நல்ல ஒரு படித்த அரசியல் நுணுக்கங்கள், மனிதரோட எண்ணங்கள், எல்லா மக்களையும் சமமா பார்க்கக்கூடிய நல்ல மனிதர் அரசியலுக்கு வரணும். இப்போ நான் வந்துட்டு ஒரு மனிதரோட என் மனசுக்குள்ள இருக்கு, இந்த அண்ணாமலை என்ற ஒரு நல்ல மனிதர், நல்ல படித்தவர், அரசியல் நுணுக்கங்களை நல்லா தெரிஞ்சவர், சிறப்பாக எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடியவர். இந்த மாதிரி ஒரு மனிதர்கள் தான் நம்ம மக்களுக்கு தேவை. அந்த மாதிரி மனிதர்களை நாம் வந்துட்டு அரசியலுக்கு கொண்டு வர்றதுக்கு பார்க்கணும். ஏன்னா உண்மையை சொல்லக்கூடியவங்க, மக்களுக்கு எது தேவைன்றது நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அவங்களுக்கு தெரியணும். அரசியலில் வரக்கூடிய மனிதர்களுக்கு மக்களுக்கு என்ன தேவையோ மக்கள் கேட்காமலே அவங்களே செய்யணும் மக்களுக்கு. அந்த மாதிரி அரசியல்வாதி நமக்கு வரணும். அதை தான் நாம் வந்து எதிர்பார்க்கணும். சரி, அதுதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஏன்னா இன்னொரு 10 நாள் ஆகட்டும். ஏன்னா இந்த முறை வந்துட்டு நம்மளோட மனநிலையை வந்து எந்த மாதிரி வேணாலும் மாற்றிடும். தேவர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்லாமல் செய்வாங்க. ஏன்னா சொன்னால் அந்த சக்தி இருக்கு இல்லையா, அது மாற்றி அமைச்சிடும், நேரங்களை மாற்றி அமைச்சிடும். அதனால் என்ன பண்ணுவான்னு கேட்டால் அதை விதிப்படி விட்டுருவாங்க. இந்த மதின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அந்த விதியை முறியடிச்சிடும். சரிங்களா? அதனால் விதிப்படி நம்ம விட்டோம்னா அரசியலுக்கு யார் வருவாங்களோ அவங்க வந்துடுவாங்க. நாம் அதை மாற்றணும்னா யாருமே களத்தில் அந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக சொல்ல வேண்டிய அளவுக்கு இல்லை. நம்ம மாற்றி சொல்லலாம், மாற்றி சொல்லணும். அதாவது விதி மதி கதி 3 தான் இருக்கு இல்லையா, அந்த விதியாகப்பட்டது இதுதான் நிர்ணயிக்கின்றது ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் நாம் இதெல்லாம் சரியில்லை, நாம் இப்படி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது காலத்துக்கு தகுந்தா போல் நாம் அமைக்க முடியும். ஏன்னா மக்களால் அது மட்டும் தான் முடியும். மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்குறோமோ அது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புப்படி பார்த்தீங்கன்னா, எதை நீ கொண்டு போய் மக்களோட மத்தியில் வச்சாலும் அது அவங்களுக்கு கேள்விக்குறியாகவே இருக்கும். மக்கள் எந்த நேரத்தில் எந்த மாதிரி ஒன்றாலும் மாற்றி
அமைச்சிருவாங்க. அதனால ஒரு கணிப்பு என்பது வந்து ஒரு நீங்க சொல்லக்கூடிய அந்த கணிப்பு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த கணிப்பு சொன்னோம்னா, அந்த கணிப்புப்படி தான் எல்லாமே நடக்கும். இப்ப அப்படி கிடையாது. இப்ப திசையோட ராகுவோட, கேதுவோட திசைகள் வந்து என்ன மாதிரி வேணாலும் மாத்திரும் ஒரு மனிதனோட நிலைய. நேரத்துக்கு நேரத்துக்கு மனதோட எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால வேண்டி இப்போ நாம ஒரு கணிப்பு மட்டும் சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து கணிப்பு இவங்க வருவாங்கன்னு நாம வந்து நம்மோட சக்திகள் தான். நம்ம மனித சக்தியை தவிர மத்த எந்த சக்தியும் பெரிய சக்தி கிடையாது. சரிங்களா? ஒரு இருக்கக்கூடிய நடக்கிறதையே நடந்துகிட்டே வரும். அது நடக்கக்கூடாதுன்ட்டு நாம மனசால நம்மோட சக்தியால நினைச்சிட்டோம்னா, நடக்க இருக்கிறத நடக்காம வைக்க முடியும் இந்த மனித சக்தியால. சரிங்களா? இது வந்துட்டு பொதுவான ஒரு விஷயம். அதனால ஒரு ஆரோஸ்கோப்பை வச்சுட்டு நாம வந்து விதிப்படி இது நடக்குமானா, நாம பேசாம இத பத்தி விவாதம் பண்ணாம இருந்தா விதிப்படி நடந்துரும். இத நம்ம முறியடிக்கணும்னா, பேசி அதுல குழப்பங்கள உண்டு பண்ணி, அத வந்து மதியால அத வெல்லணும். சரியா? அப்போ இதெல்லாம் வந்து நெறைய இருக்கு. இந்த அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அசுர தன்மையான விஷயங்கள்லாம் நெறைய இருக்கு. நாம இதுதான் நடக்கும்ன்னுவோம். ஆனா இத மாத்தும். அந்த தேவர் காலத்திலேயே உண்டு அந்த மாதிரி. அதாவது சில ரகசியங்கள சொல்லாமலேயே இது இப்படிதான் நடக்கணும் அப்படின்றத வந்து நிர்ணயம் பண்ணிடுவாங்க. இத சொன்னா அது இந்த அசுர குலம் என்ன பண்ணுவாங்க மாத்திடுவாங்க. அதுக்காக எந்த விஷயமும் நடக்கட்டும். சரிங்களா? அதனால நாம யார் வரணும் அப்படின்றத வந்து நாம இந்த மாதிரி தான் வரணும். நம்ம மக்களுக்கு நம்ம மக்களோட உணர்வை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இங்க போயிட்டு நம்ம அரசியல வந்து ஆளுமை செய்யணும், ஆட்சி செய்யணும். ஏன்னா நாம போய் இந்த குறைன்னு இந்த இருக்கு இந்த நல்லது செய்யுங்க நாம கேட்கக்கூடாது. மக்களுக்கு எது நல்லது செய்யணும்னு அந்த அரசியல் நபருக்கு தெரியணும். இதுல நான் இப்ப இருக்கக்கூடிய அண்ணாமலையை நான் என்னோட கவனத்துல வந்து வச்சிருக்கேன். அண்ணாமலை மாதிரி ஒரு அரசியல் ஞானம் உள்ளவர்கள் வந்து நம்ம நாட்டை வந்துட்டு ஆண்டாங்கன்னா நல்லா இருக்கும். சரி. சரி ஐயா, வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? நீங்க எதிர்பார்த்து வந்தது ஏதாவது? முருகன் சார், வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? நம்ம ஒரு சில பேர் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மூலிகை வச்சு நம்ம வந்துட்டு சில உடைய வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டுருக்கோம். அது வந்து சரியா பலிக்க மாட்டேங்குது. அது இதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதான் நான் ஏற்கனவே சொல்றேன். இந்த மூலிகைய வந்துட்டு நீங்க எடுத்து கொண்டு வந்து நம்ம வந்துட்டு ஒரு காப்பு மாதிரி போட்டு, அதுலேருந்து நாம வந்துட்டு ஒரு பெரம்புல வந்துட்டு ஒரு காப்பு எழுதி ஏன்னா பெரம்பு நீங்க எடுத்து அதில நீங்க ஒரு மூலிகைய வச்சு பண்ணா, மூலிகைய வந்து வெறுமனே வைக்கக்கூடாது. ஏன்னா மூலிகை வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி முறை இருக்கு. அந்த முறையோட அந்த மூலிகையை எடுக்கணும். அந்த மூலிகையை எடுத்து மறுபடியும் வந்து அதுக்கான காப்புகள் ரெடி பண்ணணும். ஒரு பெரம்பு வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பெரம்பு வந்து அட்சரங்கள் எழுதணும். ஒரு பெரம்பு வந்து வெறுமனே எடுத்து நீங்க வந்துட்டு அதில மூலிகை போட்டு நம்ம வந்துட்டு மந்திர ஒரு ஜெபிக்காம நாம வந்து ஒரு பிணிய போக்க முடியுமானா முடியாது. அந்த மூலிகைக்கு
காப்பு கட்டணும், சாப விமோசனம் போக்கணும், சாப நிவர்த்தி பண்ணணும். பிறகு அந்த மூலிகைக்கு உயிர் கொடுக்கணும். அந்த மூலிகைக்கு உயிர் கொடுத்து இன்னார் வேலையை நீ செய்யணுன்றது மூல மந்திரத்தை நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? ஜெபிச்ச பிறகு நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த பெரம்பு இருக்கும் இல்லைங்களா? அந்த பெரம்புல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அச்சரங்களை எழுதணும். சரிங்களா? எந்த நீ கடவுளை பூஜைக்கு எந்த அச்சரங்கள் நீ எழுத போடுறீங்களோ, எந்த மந்திரங்கள் அதை பதிக்க போகிறீங்களோ, அந்த மந்திரத்தை நீங்கள் அந்த பெரம்புல எழுதி பிறகு அந்த 2 பக்கமும் கவசம் போடணும். அந்த கவசத்தில் நீங்கள் என்ன மூலிகையை நீங்கள் கொண்டு வந்த அந்த உடைய கவசத்துக்கு இதில் வச்சு அதை அந்த கவசத்தை பொருத்தி அதுக்கு பிறகு தான் நீங்கள் அதை அந்த மூல மந்திரத்தை ஒரு பூச நட்சத்திரமோ இல்லை மகா நட்சத்திரமோ இந்த மாதிரியான நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பூஜை செய்யணும். பூஜை செய்து 1,08 உரு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த உடைய பெரம்பை நீங்கள் கையில் கொண்டு என்ன நினச்சி நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த பிணி சரியாக இருக்கு. சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கான விரதங்கள் முறையாக இருக்கணும். பெரம்புக்கு அதுக்கான பெரம்பை நீங்கள் தயார் செய்யணும். அதுக்கு அச்சரம் எழுதணும். இந்த பெரம்புக்கு 2 பக்கமும் கவசம் செய்யணும். கவசம் செய்த பிறகு நீங்கள் எடுத்த அந்த மூலிகையை அந்த பெரம்புக்கு 2 பக்கமும் பொருத்திய பிறகு தான் பூஜை செய்யணும். பூஜை செய்து முடித்த உடனே அந்த பெரம்பை கொண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன படிச்சீங்களோ அந்த வேலைகளை அந்த பெரம்பை வச்சுட்டு நீ செய்யலாம். கண்டிப்பாக நான் ரசமணி செய்து ஏற்கனவே நான் காமிச்சேன், பார்த்தீங்களா? நேரத்தில் இதோ இருக்கு இல்லைங்களா? இது ரசமணி தெரியுதா? இந்த ரசமணி 50 கிராம் இருக்கும். இன்னொன்று இந்த ரசமணி பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருந்த ரசமணி, இந்த ரசமணி இப்போ ஒரு 18 கிராம் இருக்கு. அது 50 கிராம், இது 18 கிராம். இந்த ரசமணி எதுக்காக இந்த 18 கிராம் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரசமணி கவனத்துக்காக செய்யக்கூடிய ரசமணியால் அது கொஞ்சம் கொஞ்சமாக புடமிட கம்மியாகிட்டே வந்துடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு மூலிகையை நம்ம ரெடி பண்ணி நம்ம போட்டுட்ருக்கும் போது ஒரு மிகப்பெரிய சக்தி உள்ள ஒரு நம்ம ரசமணி நம்ம செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 200 கிராம் உடைய மணியை தயார் செய்து அந்த மணி புடமிட அதோட சக்தி ஏற ஏற என்ன ஆகும்னா ரசம் தன்மை குறைஞ்சிட்டே வரும். ரசம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரசம் இருக்கு இல்லைன்னா ரசம் குறைய ஆரம்பிச்சு, அப்போ சக்தி ஏறிட்டே இருக்கும். அதுக்காக 100 கிராம் இருந்தது கம்மியாயிடுச்சுன்னா நம்ம புடம் போட்டுகிட்டே இருக்கிறதுனால உருகி மறுபடியும் கட்டும். அப்போ புடத்தில் உருகி என்ன ஆகும்னா அந்த ரசம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த ரசம் வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது அது ரொம்ப இருக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால் அந்த மணி ரொம்ப சின்னதாக அளவில் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரி, நான் உங்களோட மெசேஜில் நான் உங்களுக்கு அந்த நம்பரை அனுப்பிச்சி விட்டுறேன் சார். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அது தொடர்பு கொள்ள நம்பரும் அது ஒரே நம்பர் தான். நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன். நீங்கள் அந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கான பதில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நம்பர் நாம கொடுக்குறேன். சார் ரசவாதத்தை பற்றி சொல்லியிருக்காங்க சார். இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய ரசவாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. என்னென்னா நம்ம உண்மையான மணி செய்கிறவங்க அத்தனை பேர் ரசவாதம் செய்வாங்க.
இந்த ரசவாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உலோகத்தை மாற்றக்கூடிய தன்மை. இந்த ரசவாதம் அதை நீங்க வந்து பண்ணினீங்கன்னா, ஒரு உலகத்தை வந்து நாம் வந்து உருவாக்க முடியும்னா உருவாக்க முடியும். ஏன்னா, எந்த பொருள் வந்துட்டு ஒரு தாழ்ந்த உலோகத்தை என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒரு உயர்ந்த உலோகமா மாத்த முடியும். சரியா? இதே ரசவாதத்தை வச்சு ஒரு மண்ணை நாம இரும்பா மாத்த முடியுமானா மாத்த முடியும். அதே ரசவாதத்தை வச்சு ஒரே ஒரு சிறு கொஞ்சம் ஒரு மண்ணை சேர்த்துட்டோம்னா, அந்த மண்ணோட அத்தனையும் வந்து சேர்ந்து ஒரு மண்ணோட ஒரு ஒரு காந்தம் வந்து இழுத்து அதோட சக்தியை வந்து உருவாக்கிக்கும். இந்த ரசவாதத்தால நிறைய நன்மைகள் இருக்கு. ஏன்னா சித்தர்கள் வந்து இதை பத்தி நிறைய இது பண்ணியிருக்காங்க. சித்தர்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரசவாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8 விமானங்கள் வந்து ஓடி இருக்கதா சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்த ரசவாதத்தை அடிப்படையாக வச்சு தான் வந்து புஷ்பரக விமானம் வந்துட்டு ராவண காலத்திலே இந்த ரசவாதம் பயன்பட்டு இருக்கு. இந்த ரசவாதத்தில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு புஷ்பரக விமானம் ராவணன் வச்சிருக்கிற விமானம். இந்த மாதிரி 8 விமானங்கள் வந்து இருந்திருக்கு. அவருக்கு முன்னாடி நிறைய விமானங்கள் இருக்கு. ஏன்னா நாம நினைக்கிறோம் வந்துட்டு நமக்கு முன்னாடி விமானங்கள் 8 விமானங்கள் வந்து இருந்ததா வந்து கூறப்பட்டிருக்கு நம்ம ரசவாத மலைவாளர் நூல்ல. சரிங்களா? அதுல இருந்து நாம ஒரு சின்ன சின்ன பிரிக்கப்பட்டதா நம்ம இப்ப ரசவாதத்துக்கு வந்து இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த ரசவாதத்துல நிறைய இருக்கு. அதாவது நீங்க ரசவாதம்னு சொன்னதுனால உங்களுக்கு சொல்ற ரசவாதத்தின் இந்த கேள்விகள் நீங்க கேட்டீங்கன்னா அதுதான கேள்விகள் நம்ம பதில் சொல்ல முடியும். ஏன்னா அந்த ரசவாதத்தை வச்சு தனியா ஒரு கிரகத்தையே வந்து தன்னால வந்து உருவாக்கிடும். சரிங்களா? ஒண்ணுமில்லை. இந்த ஒரு 4 விதமான ஒரு திரவ பொருள் இருக்கு. இந்த திரவ பொருளை எதில் உருவாக்கணும்? ரசவாதத்தில் உருவாக்க முடியும். சரிங்க. இந்த ரசவாதன்றது எல்லாத்தையுமே உருவாக்கக்கூடியது. ஒரு விஞ்ஞானம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானம். இந்த திரவன்ற பொருள் தான் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு. அதை அடிப்படையாக வச்சுதான் எல்லா ஆராய்ச்சியும் இருக்கு. அதை அடிப்படையை வச்சுதான் நமக்கு மருந்து இருக்கு. ஏன்னா இந்த ரசவாதன்றது எல்லாத்தையுமே மாற்றக்கூடியது. மனிதோட தோற்றத்தை மாற்றக்கூடியது, உலகத்தோட தோற்றத்தை மாற்றும், இருக்கக்கூடிய உலோகத்தோட தோற்றங்களையும் மாற்றக்கூடியது. இது என்ன? இந்த ரசவாதம். ரசவாதத்தை சரியாக பயன்படுத்தினா எல்லா தோற்றங்களும் எல்லாவுடைய உலகத்தினோட மாற்றங்களும் வந்து இந்த ரசவாதத்தை எல்லாம் மாற்ற முடியும். ஏன்னா ரசவாதத்தில் வந்து அநேக விஷயங்கள் வந்து இருக்கு. இந்த ரசவாதத்தில் நன்மையும் செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும். சரிங்களா? இந்த ரசவாதம், இந்த நவபாஷம் செய்யக்கூடியவங்க, இந்த ரசமணி செய்யக்கூடியவங்க, இந்த ரசவாதம் செய்வாங்க. ரசவாதத்தோட கவனம் அவங்களுக்கு இருக்கும். ரசவாதம் ரொம்ப ரொம்ப கவனமானது, ஆபத்தானதும் கூட. சரிங்களா? ஆனால் இந்த ரசவாதத்தை சரியாக செய்தான்னா இந்த உலகத்துக்கும் நன்மை, மக்களுக்கும் நன்மை, அறிவியலுக்கும் அது நன்மை, உடல் ஆரோக்கியத்துக்கும் நன்மை. அந்த ரசவாதம் தவறாக செய்தால் எல்லாத்துக்குமே தவறாக தான் போகும். அதனால் ரசவாதம் செய்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயமாக கிடையாது. ரொம்ப ரொம்ப கவனமான விஷயமா இருக்கும். சரிங்களா? இந்த ரசவாதத்தால் எல்லாமே செய்ய முடியும். ஒரு உலோகம் ஒரு ஒரு கிரகத்தை தனியாக வந்து அதுவே உருவாக்கிக்கும். இதில் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து சில விஷயத்தெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான சார்ந்து வரும்போது அதை வந்து நம்ம நிரூபிக்கணும். அது மலையாள நூலில் இதை பற்றின அனைத்து வகையிலும் வந்து இருக்கு. ரசவாதம் செய்யக்கூடியவங்களுக்கு தெரியும் இது எதெல்லாம் பயன்படுத்த முடியும்ட்டு. எதெல்லாம் தன்னால் வந்து அதுக்கு தேவையான பொருளை வந்துட்டு நம்ம உருவாக்கி விட்டுட்டோம்னா அதுவே தன்னால் எடுத்துக்கும். அதுக்கு தேவையானது அதுவாக வடிவமைச்சுக்கும். ரசவாதன்றது மிகப்பெரிய ஒரு அறிவியல். இது இந்த ரசவாதத்தை வச்சு எல்லாத்தையும் உருவாக்க முடியும். ஏன்னா ரசவாதம் திரவ பொருள்.
சரிங்களா? அந்த திரவம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எல்லாவோட தோற்றத்தையும் உருவாக்கக்கூடியது. சரிங்களா? அத நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை. இயல்பா ஈஸியா வந்து எல்லாமே நாம வந்துட்டு நினைக்கிறது எல்லாமே வந்து முடியும் அப்படின்னா, அதற்கு நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நெறைய பயிற்சிகள் நம்ம எடுத்துக்கணும். யோகா பயிற்சி ரொம்ப முக்கியம். அதை எடுத்துக்கணும். நம்ம உடல வந்து ரொம்ப பக்குவமா வச்சுக்கணும். எல்லாத்துக்குமே வந்துட்டு எல்லா நாடிகளும் சமமா இருக்கணும். அப்படி பண்ணினா மட்டும் தான் நம்ம ரசவாதம் நாம வந்துட்டு செய்ய முடியும். அதுல வந்து இறங்கி நாம வந்துட்டு விளையாட முடியும். இல்லன்னா ரசவாதத்துக்கிட்டலாம் சும்மா போக முடியாது. அது மிகப்பெரிய திரவம். ஆபத்தானதும் கூட. அது ரொம்ப பக்குவமா, கவனமா, நம்ம உடம்பு, நம்மோட ஆற்றல், நம்ம அறிவு ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுதான் ரசவாதம். ரசவாதம் நெறைய இருக்கு. விஞ்ஞானமே நீ ரசவாதம் தான். விஞ்ஞானத்த ஒரு குறிப்பு எதுன்னு கேட்டா ரசவாதம். திரவம் இல்லாம எதுவும் நீ உருவாக்க முடியாது. சரிங்களா? அத நம்ம உணர்ந்தோம்னா, இந்த உலகத்துல கிரகத்தையே உருவாக்க முடியும். மண்ண தங்கமாக்க முடியும். சரி, ஒரு பொருளையும் அது எல்லாத்துக்குமே நன்மைக்கும், இல்ல மத்த தீமைக்கும் எல்லாத்துக்குமே இந்த ரசவாதம் பயன்படுத்தக்கூடிய முறையாக இருந்தா அது எல்லாமே சரியா பண்ணலாம். ஆனா இந்த ரசவாதத்தை வச்சு சித்தர்கள் நன்மையை தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதனால இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ரசவாதம் பயனாயிருக்கு. ரசவாதத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா நிறைய இருக்கு. ரசவாதம் தான் இந்த உலகம். இந்த திரவம் தான் எல்லாத்துக்குமே காரணம். இந்த திரவம் தான் மனித தோற்றத்துக்கு காரணம், பிளானட் உருவாக்கத்துக்கு காரணம், விஞ்ஞானத்துக்கு காரணம், எல்லாத்துக்குமே இந்த திரவம்ன்றது ரசவாதம் தான். இந்த திரவம்ன்றது ரசவாதம் தான். இந்த திரவம் தான் இந்த எல்லாத்துக்குமே. இதை அடிப்படையா வச்சு இதை வந்து நாம வந்து பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ரசவாதத்தை விளையாடலாம். சரி, முருகன் சார், நீங்கள் வந்து என்னோட சேனலில் வந்துட்டு உங்களோட பதிவை போடுங்க. உங்களுக்கு நான் அந்த நம்பரை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கணும். சரி, வேறு எதனா சந்தேகம் இருக்குங்களா? ஏன்னா நீங்கள் பெரிய பெரிய கேள்விலாம் கேட்குறீங்க ரசவாதத்தை பற்றி. ஏன்னா நிறைய அந்த ரசவாதத்தை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போனோம்னா நிறைய போயிட்டே இருக்கும். அது அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா இருக்காது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு
கொஸ்டின்லாம் கேள்வியெல்லாம் அதில் இருக்குது. அப்புறம் வேறு ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருக்குங்களா? இப்போ நம்ம ரசமணி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ரசமணி ரசவாதத்துக்கு பயனாகுது. அது மணி மட்டும் இல்லை, அது ரசவாதமும் அந்த மணியில் வந்து ரசவாதமும் உருவாகும். அந்த தன்மை வந்து ரசமணிக்கு உண்டு. இந்த ரசவாதத்துல ஒரு படி தான் இந்த ரசமணி. ஆமா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மூலிகையை வைத்து எந்திரம் செய்வது பலன் அளிக்குமானா, இது தனித்தனியாவே பலன் குடுக்கும். மூலிகை நீங்க தயார் செய்து எந்திரத்தில் வந்து பத்திரப்படுத்தி வைப்பது சிறப்பு தான். இதே மூலிகையை வைத்து நீங்க தனியாக வந்துட்டு நீங்க ஒரு தாயத்திலோ அல்லது வேற ஏதேனும் ஒரு பூஜை அறையிலோ இல்லை உங்களோட நீங்க வச்சிருக்கணும்னும் போது தாயத்து ரொம்ப முக்கியம். இந்த மூலிகையிலிருந்து நம்ம மூலிகையை எடுத்து பக்குவப்படுத்தி வச்சிருக்கணும். நம்ம ரொம்ப கவனமாச்சு. ஏன்னா நீங்க மூலிகையை வந்து கையிலேயே வச்சுட்டு போக முடியாது. ஒரு மோதிரத்தில் அணிஞ்சிட்டு போக முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால் ஒரு தாயத்தை ஒன்று வந்து தயார் செய்துக்கிட்டு அதில் இந்த மூலிகைக்கு என்ன நீங்கள் மந்திரங்கள் ஜபிச்சிருக்கீங்களோ அந்த மந்திரத்தை நீங்கள் அந்த மூலிகையில் வந்து எழுதி அதை தயார் செய்து அதை பூஜை அறையில் வச்சு நீங்கள் வந்துட்டு பூஜ்ஜத்தில் எங்கே கட்டினாலும் சரி, சரிங்களா, அது வேலை செய்யும். நீங்கள் அந்த பயன்படுத்துகிற முறையை பொறுத்து இருக்கு. அப்போ அதுக்கான தேவையான மூலிகையை நீங்கள் வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அதை செய்யலாம். அது நல்ல பலன் கொடுக்கும், வசியத்தன்மை கொடுக்கும், ஆக்ரோஷத்தன்மை கொடுக்கும், மோகன சக்தியை கொடுக்கும். எல்லாவுடைய தன்மையும் வந்துட்டு அந்த மூலிகையை கொண்டு வந்து இந்த தாயத்தில் இந்த எந்திரத்தில் வச்சு அடைத்து நாம் வந்துட்டு பயன்படுத்துவதால் நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலனை வந்து அது கொடுக்கும். நல்ல எண்ணங்கள் இருந்தால் போதும். அதே வந்து எல்லாம் நல்லா செய்யுதுன்றதுக்காக தவறான சிந்தனைக்கு போகணைனா வந்துட்டு உங்களோட எண்ணங்கள் வந்து நல்ல சிந்தனைக்கு திரும்ப கொண்டு வராது. நம்ம எண்ணத்தை அந்த எண்ணெய் நம்ம ரசமணி வாங்கினா ரசமணியை வந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, நீங்கள் எந்திரத்தோட மூலிகை பயன்படுத்தினாலும் சரி, எண்ணங்கள் நல்ல எண்ணமாகவே இருக்கணும். நல்ல எண்ணமாக இருந்தால் நம்மளை நல்லா வளர்த்து விட்டுருவோம். தவறான எண்ணங்கள் இருந்தால் அந்த எண்ணம் தவறான சிந்தனைக்கே போயிட்டுருக்கோம். தவறான சிந்தனைக்கு அத்தனையுமே
சிறப்பாக இருக்கும், நல்லா நடந்துட்டுருக்கும், ஆர்வமாக இருக்கும். சரிங்களா? அப்போது நல்ல சிந்தனைக்கு நம்ம வரணும் என்னன்னா, நினைக்க தான் முடியும். ஆனா வர முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சிந்தனைய கெட்ட எண்ணத்துக்காக, மற்ற எண்ணத்துக்காக நாம தவறான எண்ணத்துக்கு நாம செலவழிச்சிருப்போம். அந்த எங்க செலவழிக்கிறோமோ, அங்க தான் நம்மோட எண்ணத்த கூட்டிட்டு போகும். சரிங்களா? அதுக்கு தான் ஒரு எந்திரங்கள் நீங்க ம் அ வாங்கிய நீங்க வாங்கினாலும் சரி, இல்ல நீங்க ரசமணி வாங்கி வச்சிருந்தாலும் சரி, எல்லாமே நல்ல எண்ணத்தோட, நல்ல சிந்தனையோட நீங்க அத பயன்படுத்தீங்கன்னா, மேலும் மேலும் அத உயர்வ தான் குடுக்கும். அதனால நல்ல பலன் குடுக்கும். அடுத்தது. இதுல வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அத நாளைக்கு நேரலையில வரும்போது அத பத்தி பேசுவோம். நாளைக்கு தமிழ் புத்தாண்டு இல்லையா? ஆமா தானே? நாளைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அந்த சிறப்ப பத்தி நாளைக்கு பேசுவோம். ஆமா. வேற ஏதாவது கேள்வி? பாதரச மணிக்கும் ஈயத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது.
ஏன்னா பாதரச மணிக்கும் ஈயத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம கையில வாங்கிட்டு நம்ம சோதிச்சு பார்த்தா தான் வந்து ஈய மணியா, பாதரச மணியா நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா பாதரச மணிக்கு ஈயத்துக்கும் ஏன் வித்தியாசம் தெரியாதுன்னா, இந்த ஏமாத்தக்கூடியவங்க ஈயத்தை வந்து ரசமணி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு கடையிலயும் சரி, மற்ற ஒரு வாக்கு சொல்லக்கூடிய இடங்களா இருக்கட்டும், மற்ற இடங்களா இருக்கட்டும், என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து இந்த ஈய மணி என்ன பண்ணுவான்னா, அதை உருக்கி அதை வந்து மணின்னு சொல்லி கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்க. நீங்க பாதரச மணியை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த பாதரசத்தை வாங்கிட்டு அந்த பாதரச மணியை வந்து நீங்க இந்த ரசமணியை நீங்க வாங்கிட்டு, நீங்க அந்த கையில இந்த மோதிர விரல்ல வந்துட்டு இந்த மணி இதோ பாருங்க. இந்த மணி நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பார்த்துக்கங்க. இது வந்துட்டு பாதரச மணி. இந்த பாதரச மணி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த கையில வச்சுட்டு, இந்த கையால இந்த சைடு வந்து அழுத்திக்கிட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் இதே வச்சிருந்தா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த ரசத்தோட தன்மை வந்து இந்த விரல் மோதிர விரல் மூலயமா போயிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள வந்து அதை அப்படியே தட்டி விட்டுக்கிட்டே இருக்கும். இன்னொன்று, நாம இந்த வயிற்று பாகத்தில் வந்து இப்படி கொண்டு போயிட்டு இப்படி வச்சுட்டு இருந்தா போதும். இது என்னன்னா இப்படியே பண்ணிகிட்டே இருக்கும். அது விதமான வந்துட்டு அதோட எர்த்து மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த பாதரச மணி அந்த மாதிரியான தன்மை வருது. இன்னொன்று, இந்த மணியை வந்துட்டு இந்த பாருங்க, இப்படி லைட்டாக அப்படி கையில் இது பண்ணிட்டு ஒன்று இருக்க நேராக போயிட்டு நம்ம தங்கத்தை வந்து பிடிச்சோம்னா தங்கம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வெள்ளையாக மாறிடும். இந்த மணி என்ன நேரம் இருக்கோ அதை விட நல்லா வெள்ளை வெள்ளைன்னு ஆகிடும். சில்வர் மாதிரி இருக்கும். புதுசாக வெள்ளி வாங்கினீங்கன்னா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதே இந்த மணியை வந்துட்டு நம்ம அப்படியே வச்சுட்டு இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக ஒரு காப்பரில் வந்து பிடிச்சிட்டு நம்ம காப்பரை கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சிட்டு தேய்ச்சி விட்டுன்னு வச்சுக்கோங்க, காப்பரெல்லாம் வெள்ளையாக மாறிடும். அப்படி நீங்கள் சோதிச்சு பார்க்கணுன்னாலும் பார்க்கலாமே தவிர, வெள்ளி ஈயத்துக்கும் ரசமணிக்கும் வித்தியாசம் பார்த்தா ஒரே மாதிரி. இந்த மணியை விட வெள்ளியும் நல்ல பளபளன்னு இருக்கும், சில்வர் மாதிரி இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா துத்தநாகன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுவும் ஈயம் மாதிரி தான் இருக்கும். அதுவும் ஒரு ஈயம், அதுவும் இந்த மாதிரி இருக்கும். என்ன, இந்த மணியை வந்துட்டு ஒரு பெரும்பாலும் ரொம்ப ஹைட்ல இருந்து போட்டால் உடஞ்சி போயிடும். என்ன, இந்த ரசமணி ஏன்னா வெறும் மூலிகை மட்டுமே வந்து சுருக்கி ஏற்றிருக்கிறதுனால, அதோட மூலிகையால் இருக்கப்பட்டதுனால அது உடஞ்சிடும். ஆனால் நீங்கள் வெள்ளியத்தை கீழே போட்டு உடைச்சாலும் உடைக்க முடியாது. சுத்தியால் எடுத்து நல்லா வந்து நெருக்கினாலும் அந்த மணி வந்து கொஞ்சமாவது வந்து நெசுங்குமே தவிர உடையாது. ரசமணி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து நீங்கள் மேலே இருந்து போட்டால் உடஞ்சி தெளிஞ்சு நிற்கும். வெங்காரம் கொடுத்தா மறுபடியும் பாதரசம் மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த ரசமணிக்கு அந்த தன்மை நீங்கள் அப்படிதான் சோதிச்சு வாங்க முடியும். நீங்கள் இந்த ரசமணி வந்து உடையாமல் செய்ய முடியுமான்னு கேட்டால் நிறைய புடம் போடணும். புடம் போட்டு அதை வந்து உலோகமாக மாற்றணும். உள்ள வித்தியாசம் இதுதான். இந்த ஈயமணியோட இந்த ரசமணியை சேர்த்து நம்ம இணைச்சோம்னா ஈயமணி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பவுடர் மாதிரி பூத்து வெளியில கொட்ட ஆரம்பிச்சிடும். பாதரசமணி அப்படியே இருக்கும். பாதரசத்தோட அந்த வெள்ளியத்தோட சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு உராசினீங்கன்னா போதும், இல்லை வச்சிருந்தாலுமே போதும். அந்த வெள்ளியன்னு சொல்லக்கூடிய மணி, இந்த ஈய மணி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அது அப்படியே உருக ஆரம்பிச்சிடும். உருக ஆரம்பிச்சதுன்னா அப்படியே பவுடர் மாதிரி கொட்ட ஆரம்பிச்சு அரிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதை வச்சு நாம் வந்து அதை டூப்ளிகேட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ 2 மணி வேணும். ஒன்று ஒரிஜினல் மணி, இன்னொன்று டூப்ளிகேட் மணி வேணும். இந்த ஒரிஜினல் மணி இருந்தால் தான் டூப்ளிகேட் மணியை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கும். அதனால நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும்னு கேட்டீங்கன்னா ஒன்று நம்ம கையினால் வச்சு பார்க்கணும். அப்படி இல்லை இது ஒரிஜினல் மணி தானே, கையில் கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுருந்தா அந்த கையில் இருக்கக்கூடிய
அந்த மணி கொஞ்ச நேரம் கையில் இருந்தால் என்ன ஆகுன்னு கேட்டால் அதோட சாரம் இருக்கும். அதோட போயிட்டு ஒரு காப்பரோ தங்கத்தில் தங்கம் இருந்தாலும் மோதிரம் இருந்தாலும் அதில் லைட்டாக தேய்ச்சிங்கன்னா அந்த மோதிரம் வெள்ளையாயிடும். அப்போ இது ரசமணின்னு நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம். சரி. வேற அடுத்த சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? நேர வழியில் இல்லை. சரி. வேற ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நல்ல கேள்விதான். சரி, வேற என்ன கேள்வி கேளுங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சரி. சரி. முருக கடவுளை பற்றி கேட்டிருக்கீங்க. நான் ஒரு சுருக்கமாக, ஏன்னா முருக கடவுளை பற்றி நம்ம பேசணும்னா வந்துட்டு பேசிகிட்டு இருக்கலாம், காலம் முழுக்க பேசிகிட்டு இருக்கலாம், யுகம் முழுக்க பேசிட்டு இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம திருச்செந்தூர் இருக்கோம். இந்த திருச்செந்தூர் கடல் போருக்கு அப்புறம் தான் வருது. ஏன்னா திருச்செந்தூர்
கடல் நடுவில் தான் வந்துட்டு போர் நடக்குது. சரிங்களா? அப்படி நடக்கும் பொழுது இந்த படை வீரர்கள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இந்த படை வீரர்கள் வந்துட்டு நகர்ந்து போகிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, முருகபெருமான அவரோட இருக்கக்கூடிய ஆயுதத்தை வந்து உடைச்சு அந்த கவிஞ மலைன்னு சொல்லக்கூடிய மலையை வந்து உடைக்கிறாரு. உடைச்ச பிறகு அந்த மலையோட எல்லாமே வந்து சரிஞ்சு தரமட்டமாக வந்துடுது, அந்த ஈக்குவலுக்கு வந்துடுது. அப்போ இந்த போர் வீரர்கள் வந்துட்டு நடந்து போறாங்க. அதாவது ஒரு நொடிப்பொழுதுல வந்துட்டு அந்த மலையை உடைக்கிறாங்க, ஒரு கணக்குப்பொழுதுல வந்து எல்லாம் அப்புறப்படுத்துறாங்க. எல்லாம் அப்புறப்படுத்தின பிறகு அந்த படைகள் வந்து நகருது. ஏன்னா இந்த சூரபத்மனோட அட்டுழியத்தை வந்து அடிக்கணும்னா இந்த மலையை தாண்டி போக முடியாது. ஏன்னா படை வீரர்கள் களைச்சி போயிடுவாங்க. களைச்சி போயிட்டாங்கன்னா போரில் வந்துட்டு வெற்றி காண்பது அரிதுன்றதுக்காக என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த மலையை வந்துட்டு உடைச்ச பிறகு தான் வந்து படை வீரர்கள் வந்து களைப்பு இல்லாமல் போக முடியும்ட்டு அந்த மலையை வந்து உடைக்கிறாங்க. உடைச்சி அந்த மலையெல்லாம் தரமட்டமான பிறகு அந்த படை வந்து நகர்ந்து திருச்செந்தூரில் வந்துட்டு போகுது. இந்த கடல் வழியில் வந்து போயிட்டுருக்காங்க. இன்னைக்கு கடல் வழி. முருகன் வந்துட்டு போர் செய்யும் பொழுதெல்லாம் பார்த்தா இப்போ கடல் கிடையாது, அது மலை. முழுக்க முழுக்க தொடர்ந்து மலை தான் இருக்கும். அந்த மலையிலிருந்து கவிஞமலை, அது எங்கேயோ இருக்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இருக்கு. அது அஞ்சனம் பார்த்தா அஞ்சனத்துல வந்துட்டு அந்த மலையை வந்து உடைக்கிறாங்க. உடைச்சி பிறகு அந்த மலையை வந்து தரமட்டமாக ஆகின பிறகு படை வந்து அங்கிருந்து நகருது. இந்த படை வந்து நகர்ந்து அங்கே போய் களைப்பு இல்லாமல் படை வீரர்கள்லாம் போயிட்டு சோறு இல்லாமல் போய் அந்த இடத்துல இருந்து சண்டை போட்டு பிறகு வெற்றியை வந்துட்டு சூடிட்டு வராங்க. சரிங்களா? இந்த வரலாறு முதல்ல தமிழர்களுக்கு தெரியுமான்றது தெரியாது. ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு படம் பார்த்துருக்கோம், சினிமா படம் பார்த்துருக்கோம். கந்த புராணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடல் நடுவில் வந்துட்டு குமாரன் வந்து குடிக்கொண்டு இருக்கிறான். பாருங்க எவ்வளோ அழகாக வந்து கடல் இருக்கு. அப்போ கடல்லாம் கிடையவே கிடையாது, மலை. சரிங்களா? அந்த மலையை உடைச்ச பிறகுதான் சண்டை வந்த பிறகு, அதாவது அந்த போரெல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு மிகப்பெரிய ஒரு ரேடியேஷன், விஷத்தன்மையான குண்டுகள், அந்த ஆயுதங்கள்லாம் வந்து அங்கே போட்டிருக்காங்க, பானங்கள்லாம் போட்டிருக்காங்க. அந்த பானங்கள் வந்துட்டு இந்த பூமியை வந்துட்டு அழிச்சிடக்கூடாது, அதால் வந்து மக்களோட தன்மையை பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு கேட்டால், முருகப்பெருமான அவரோட இன்னொருட ஆயுதத்தை வந்துட்டு பயன்படுத்தி அந்த அந்த கடலை வந்து உருவாக்குறாங்க. இந்த கடலை உருவாக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த இருக்கக்கூடிய விஷத்தன்மையை வந்து அந்த ரேடியேஷனில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் எல்லாம் வந்து அடிக்கிறதுக்கு ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டால் உப்பு. அந்த உப்பு வந்து எங்கெங்கெல்லாம் போர் நடந்திருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் வந்து அந்த கடல் வந்து சூழ ஆரம்பிச்சு. சரிங்களா? இந்த கடல் வர்றதுக்கு காரணமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆராய்ச்சியில் இருந்த அந்த காலகட்டத்தில் வந்து ஆராய்ச்சியில் இருந்த ஆயுதங்கள் தான் காரணம். ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த ரேடியேஷனோட சக்தி, ஏன்னா அந்த ரேடியேஷன் வந்து சாதாரண கிடையாது, எல்லாமே அணுக்கள், எதுவுமே நல்ல அணுக்கள் கிடையாது. சரிங்களா? எல்லாமே வந்துட்டு ஏன்னா அப்போது ஒரு மாயன்ற ஒரு நாட்டில் மாயை இருக்காங்க. அந்த மாயை கிட்ட இருந்து ஒரு சூரபத்மன் வந்துட்டு ஒரு ஆயுதம் பெறுறாரு. அந்த ஆயுதம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பானம் சொல்லக்கூடியது வந்து அந்த போர் நடக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த போட்டால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து மடிஞ்சிருவாங்க. அதனால வேண்டி அந்த ஆயுதத்தை வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த மாயை என்பது கிடையாது, இங்கே இருக்குள்ள கிடையாது, அது வேற ஒரு இடத்த சார்ந்தவங்க. அங்கேருந்து வாங்கி கொண்டு வந்து தான் வந்துட்டு இந்த திருச்செந்தூர் வந்து போடுறாங்க. திருச்செந்தூரில் வந்து அந்த மக்கள் எல்லாம் மடிகிறத பார்த்த முருகப்பெருமான் என்னமா இவர் அதுக்கு மாற்று ஆயுதத்தை வந்து அனுப்புகிறாரு. அனுப்பும்பொழுது அந்த ஆயுதத்தோடு அந்த இருக்கக்கூடிய விஷத்தன்மையான அந்த அணுக்களோட ஆயுதத்தை வந்து இந்த முருகன் அனுப்பின
அந்த மாற்றம் இது வந்து அதை அழிச்சினோன்னா மக்கள் மறுபடியும் வந்து மயக்கத்தில் இருந்த மக்கள் நம்ம முருகனோட படை வீரர்கள்லாம் என்ன பண்ண மறுபடியும் எழுந்திருக்காங்க. அந்த மாதிரி அப்பவே நிறைய விஞ்ஞானங்கள் நம்மகிட்ட இருந்தது. விஞ்ஞானம் இல்லாம கிடையாது. நாம இன்னைக்கு வந்து நம்ம இருக்கக்கூடிய நாலேஜில் கிடையாது. நீங்க நாலேஜாக யோசனை பண்ணி பாருங்க. அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. அந்த காலத்தில் விமானத்தில் போய் மேலே சண்டை போட்டு இருக்காங்க. இது புராணங்களை வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த விமானம் வரத்துக்கு முன்னாடி, நம்ம ராக்கெட் விண்ணுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே நம்ம புராணங்கள்ல இந்த சொற்கள் எல்லாம் பயன்பட்டு இருக்கு. வானத்துல போய் சண்டை போட்டிருக்காங்க. வானம்னா என்ன? நம்ம பூமியில இருந்து மேல போய் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போறாங்க. இன்னைக்கு எப்படி வந்துட்டு நம்ம விமானங்கள் மேல போய் சண்டை போட்டுட்டு இருக்கோ, அதே மாதிரி முருகன் காலத்துல, முருகபெருமான் இருந்த காலத்துல, முருகக்கடவுள் இருந்த காலத்துல மேல சண்டை நடக்குது. கீழே படை வீரர்கள்லாம் சண்டை போடுறாங்க. இன்னைக்கு என்ன பீரங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு சண்டை போடுறாங்களோ அதை மாதிரி கீழேயும் சண்டை நடந்துட்டு இருக்கு. மேலையும் சண்டை நடக்குது, விமானத்துலயும். சரிங்களா? அப்போவே விமானங்கள் வந்து சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்டு அந்த விமானத்தை வந்துட்டு முறியடிச்சு, ஏன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு அறிவியல் அந்த காலத்துல இருந்திருக்கு. முருகபெருமான முருகக்கடவுளை இருந்த காலத்திலேயே, அவர் ஆண்ட காலத்திலேயே விமானம் இருந்திருக்கு, விஞ்ஞானம் இருந்திருக்கு. சரிங்களா? அந்த காலத்திலே இருந்திருக்கு. நாம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா கிரகத்தை பத்தி. இந்த கிரகத்தை பத்தி நமக்கு வந்து வெள்ளைக்காரெல்லாம் கொடுக்கல, அமெரிக்கா கொடுக்கல, தமிழை கொடுத்துருக்கான். தமிழோட நூல்ல இருக்கு. அதை வச்சுதான் இன்னைக்கு வந்து திங்கள், செவ்வாய், புதன், வேடன், வெள்ளி, சனி, ஞாயிறுன்னு வந்து இன்னைக்கு அந்த 7 கோள்கள், முழு கோட்கள். அந்த 7 கோள் மட்டும் முழுமையான கோள். மற்ற 2 கோள் வந்து சமீபத்தை தோன்றின கோள், ராகுவும் கேதுவும். சரியா? அந்த கோள் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்டீங்கன்னா அந்த அறிவியல் அந்த காலத்திலே இருந்தது. சரிங்களா? இப்ப தோன்றது கிடையாது. அந்த காலத்திலே அறிவியல் இருந்து, அந்த காலத்திலே விமானங்கள் இருந்திருக்கு. அந்த காலத்திலே விமானத்துல இருந்து நாம தமிழர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் மேலே போய் அந்த விமானத்தை வந்து நம்ம அங்கே இருக்கக்கூடிய தன்மை என்ன, ஒரு கிரகத்தோட தன்மை என்ன, செவ்வாய் கிரகத்தோட தன்மை என்ன, ஏன் செவ்வாய் கிரகத்தோட தன்மையை வந்து எடுத்து தான் நாம் வந்துட்டு இந்த மாதிரியான காலகட்டங்கள் இருக்கு. நீங்கள் செவ்வாய் வந்து சிகப்பணிங்க, செவ்வாய் வந்து சிகப்போடது, செவ்வாய் வந்து இமோஷனலோடது, உணர்வுபூர்வமானது. சரிங்களா? இதெல்லாம் ஏன் வந்துட்டு செவ்வாயோட நம்ம நினைச்சு பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் வந்து நம்மளோட பூமிக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கு, குரு அருகாமையில் இருக்கு, சந்திரன் அருகாமையில் இருக்கு, சூரியன் அருகாமையில் இருக்கு. இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். எதெல்லாம் நாம் பூமி கவனிக்கிறதோ, பூமி எதெல்லாம் வந்து கவனிக்கிறதோ அதெல்லாம் மனிதனுக்கு ரொம்ப தொடர்பு இருக்கும். சரியா? சந்திரனோட சுக்கிரன் இருப்பார். இதெல்லாம் ரொம்ப நம்ம மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தொடர்பு உண்டு. இந்த தொடர்பு உண்டுன்ற அறிவியல் அந்த காலத்திலே முருகப்பெருமான் முருகக்கடவுள் இருந்த காலகட்டத்திலேயே இதெல்லாம் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பவே இப்ப இருக்கக்கூடிய அறிவியலை விட அதிகமான 8 மடங்கு அறிவியல் அந்த காலத்திலேயே அப்பவே இருந்திருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கடல்ல நகரங்கள்லாம் இருந்திருக்கு. சரிங்களா? அசுர நகரங்கள்லாம் கடல்ல தான் இருக்கு. அந்த அசுரகுலம் சண்டை போர் நடந்துட்டு இருக்கு. போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்த வீரபாகு சொல்றாரு, சாமி அங்க பாருங்க வந்துட்டு அந்த அசுரன் வந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கான் அப்படின்னு வரான். அப்போ முருகன் சொல்வாராம், அவன் பிழைக்கிறான், பிழைச்சு போட்டோமே அப்படின்னு வரான். எவ்வளவு பேர் கடல்னா கடல் பாருங்க, பிழைச்சு போட்டோம் அப்படின்னு. ஏன்னா அவன் நம்மளை எதிர்க்க வரல, அவன் பிழைச்சு போகிறதுக்கு போகிறான், பிழைச்சு போட்டோம் அப்படின்னு விட்டவர் தான் முருகன். அதனால அவர் கருணை கடவுள்னு சொல்லுவான்.
ஏன்னா இவரோட போர்லயே எவ்வளவு நீதி இருக்கு தெரியுமா? முருகன் நடத்தின போர்ல நீதி இருக்கு. முருகப்பெருமான போய் சண்டையை வந்து கூப்பிடவே இல்லை. முருகப்பெருமான எச்சரிக்கை பண்றாரு, தமிழர்களை விட்டுரு, தமிழ் படைத்த பொருட்களை அவன்கிட்ட கொடுத்துரு, தமிழோட வேதத்தை கொடுத்துரு, விஞ்ஞானத்தை கொடுத்துரு, எல்லாமே அவங்களோடது. நீ உன் நகரத்தை உன் மக்களை வச்சு நீ ஆண்டுக்கோ. ஏன் இதெல்லாம் வந்து நீ எடுத்துக்கிற மக்களோட தமிழனோட சொத்துக்களையும் தமிழனோட விஞ்ஞானத்தையும் தமிழனோட விதை அத்தனையும் வந்து நீ ஏன் எடுத்து வச்சுக்கிற? தமிழோட சொத்து தமிழோட படைப்பெல்லாம் தமிழ்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு தான் போயிட்டு அங்கே சண்டைக்கு வந்து கேட்கறதுக்கு முன்னாடி நியாயம் கேட்குறாரு, நீதி கேட்குறாரு. நீதிக்கு அந்த அசுர குலம் முன் வரல. சரி, நாம சொல்லிட்டு வந்திருக்கோம், ஒருவேளை மனசு மாறி நமக்கு வந்துட்டு அடுத்த முறை நம்ம கேட்கும்போது அவர் மனசு மாறி விட்டுட்டாருன்னா நாம நம்ம வழியை பார்த்துட்டு போகலாம். முருகப்பெருமான் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா வந்து வீரபாகு தூது வச்சு வீரபாகு மறுபடியும் சொல்றாரு, அவங்க வந்து சொல்லிட்டேன், இந்த விஷயத்த தகவலை நீங்க கொடுத்த தகவலை நான் சொல்லிட்டேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சிறிது காலங்கள் வந்து இருந்துட்டு மறுபடியும் வந்து வீரபாகு அனுப்புறாரு. வீரபாகு இப்போ போயிட்டு வந்து இந்த தமிழர்கள்லாம் விட்டுட சொல்லு, என்ன சொல்றான்னு கேட்டு இறுதியா வந்து நீ போயிட்டு அதை பேசிட்டு வா. இரண்டாவது முறை பேச இல்லை கத்தா, நாம் ஏற்கனவே பேசியிருக்கணும் முருகா, மறுபடியும் பேசணுமான்னு கேட்கணும். இல்லை நீ மறுபடியும் ஒருவேளை மனது மாறி இருக்கலாம் அசுரபத்மனுக்கு, அதாவது அசுர தலைவனுக்கு, நீ போய் பேசிட்டு வாங்க. வீரபாகு மறுபடியும் போகிறார். வீரபாகு இந்த முறை போகும்போது பாதுகாப்பாக போயிட்டு வர்றார். கருப்பு விமானத்தை அனுப்புகிறாங்க. கருப்பு விமானம் என்னன்னா மாய விமானம். இந்த கருப்பு விமானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து விமானத்துக்குள்ள உட்கார்ந்த உடனே அந்த விமானம் மறைஞ்சிடும். ஒரு மனிதன் அந்த விமானத்துல இருந்து வெளியில வந்த பிறகு அந்த விமானம்ன்றது தெரிய ஆரம்பிச்சு. இதுதான் அந்த விமானத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மை, சரிங்களா? அது ஒரு சக்தி. அப்ப என்னன்னா, அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அறிவியல் சார்ந்து இருந்திருக்கணும். அப்போ வீரபாகு என்ன பண்றாருன்னு கேட்டா, விமானத்துக்குள்ள போய் உட்கார்றாரு. விமானம் மறைஞ்சிருது. அந்த விமானம் நேரா போயிட்டு அசுரகுல இருக்கக்கூடிய சபைக்கு போகுது. அந்த சபையில வந்து வீரபாகு வெளியில வந்த பிறகு விமானமும் தெரியாது, வீரபாகுவும் தெரியாது. அவங்க என்ன ஓ பரவாயில்ல, நம்மளை விட அசுர குலத்தை இவங்க ஒரு அசுர குலமா இருக்காங்க வந்து கேட்குறாரு, என்ன என்ன வேணும் உனக்கு, என்ன எப்படி உள்ள வந்தேன்னு கேட்கும்போது அவர் வந்தது வந்துட்டு மாய விமானத்தில் வந்து கருப்பு விமானத்தில் வந்து சொல்றாரு, என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்றேன், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து எச்சரிக்கை சொல்லிட்டு போயிருந்தேன், தகவல் கொடுத்துருந்தேன், இந்த தமிழரோட மாணவர்களை இந்த படைப்பாளிகள்லாம் நீ விட்டுடுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், நீங்க வந்து அதை பத்தி செவி சாய்க்கவே இல்லை அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு, இல்லை முடியாதுன்றார். ஏன்னா அசுரன் எப்பவுமே சொந்தமா எதுவும் உடைக்க மாட்டான். ஏற்கனவே உடைச்சிருக்கான் பாரு, அதை கொண்டு போய் அசுரன் வச்சுப்பான். உடைக்கிறவனும் அடிமையா வச்சுப்பான். அசுரனோட வேலையா அதுதான். படைச்சதை அவன் கொண்டு போய் வச்சிருப்பான். வேதமா, உனக்கு தெரியுதா வேதம், இந்த வேதைய நீ வந்து எனக்கு சொல்லு, எனக்கு புரியாது, அதை நீ சொல்லு அப்படின்னு அவனே கொண்டு போய் அசுரன் வச்சுப்பான். அசுரனுக்கு அவனால உருவாக்கலாம் முடியாது. அசுரன்கிட்ட இருக்கிறது என்ன கேட்டா இந்த முரட்ட பலம். இந்த முரட்டு பலத்தை வந்துட்டு பயன்படுத்தி எல்லா நம்முடைய படைப்பாளிகளும் வானிலை அறிவியலாளர்களும் எல்லா வேத கர்த்தவர்களும் எல்லாரையும் கொண்டு போய் அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்திட்டு இருக்காரு. அசுரனோட வேலையை அதுதான். அசுரன் எப்போ உடைக்க மாட்டான், சரிங்களா? அசுரன் ஒரு பொருளை உருவாக்க மாட்டான், உருவாக்கினதை அவனோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு போயிடுவான். சரியா? இதுதான் அவனோட வேலை. உருவாக்கியதை கொண்டு போய் வச்சுப்பான், மறுபடியும் அவங்களை உருவாக்க விட மாட்டான். ஏன்னா அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போயிட்டானாலுமே அது யாரையும் உருவாக்க விட மாட்டான். ஏன்னா எல்லாமே அவனுக்கு சொந்தமா மாத்திப்பான். இதுதான் அசுரர்கள் வந்து செய்துட்டு இருக்க வேலை. சரிங்களா? இதுல நாம சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டத்திலேயே முருகனோட காலகட்டத்திலேயே நாம வந்துட்டு விஞ்ஞானங்கள் அறிவியல் இவங்கெல்லாம் இருந்தாங்க. சரிங்களா?
வானவர்கள் வேற யாருன்னா தமிழர்கள் தான் வானவர்கள். சரிங்களா? வானவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரகத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள், வேதம் அறிந்தவர்கள் தமிழர்கள் தான். ஏன்னா சொல் விளையாட்டு அந்த காலத்திலேயே தமிழை பிரித்து விளையாடி இருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி நாம் இந்த நாளை தமிழ் புதிய ஆண்டு, நாம் அந்த நேரத்தில் நமக்கு இன்னைக்கு நம்ம இந்த தமிழை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப நம்ம கடமைப்பட்டிருக்கணும், பெருமைப்படணும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம முருகனோட வரலாற்றை நம்ம தமிழோட இணைக்கணும்னா நாமெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம். நாமெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள், அறிவாளிகள். சரிங்களா? சைவர்கள். உலகத்தை தமிழை தவிர வேற யாராவது சைவர்கள் கிடையாது. தமிழன் தான் சைவன், தமிழன் தான் பகுத்தறிவான். சரிங்களா? தமிழன் தான் ஆராய்ச்சியாளர், தமிழன் கருணை உள்ளவன். அதனால நம்மளோட தமிழை பற்றியும் நம்ம முருகனை பற்றியும் நம்ம பேசணும்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவோ பேச வேண்டியது இருக்கு. நாம் இப்போ நம்ம போற இடத்துக்கு நம்ம போரை பற்றி பேசும்பொழுது அதில் எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம், எவ்வளோ கருணை உள்ள விஷயம். அந்த மாதிரி ஒரு அசுரம் போறான், தப்பிச்சு போறான்னு சொல்லும் பொழுது, கை நீட்டி வீரபாகுவை காட்டும் பொழுது அதை முருகன் சொல்றாரு, பிழைச்சி போட்ட வீடு, அவன் பிழைச்சி போறான் அப்படின்றாரு, அவன் வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்றாரு. அந்த குணம் முருகபெருமானுக்கு. கடைசியா முருகன் வெற்றி பெறும் போது கூட அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அசுரத்தன்மையை கொண்டாட தவிர அவரை கொல்லவே இல்லை. அவர் என்ன பண்றாரு, அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனைக்கு உருவம் மாற்றி கொண்டு விட்டார். ஏன்னா அவர் சுயமா சிந்திக்கல. தங்கை அஜமுகி சொல்லி கேட்கிறாரு, தம்பிகள் சொல்றதை கேட்பாரு. அந்த இவர் சொந்தமா சூரபத்மா யோசிக்க மாட்டார், எதை சொல்றாங்களோ அதை அப்படியே செய்வார். ஏன்னா அவர்கிட்ட அந்த அரசு தன்மை இருக்கு, அதிகாரம் இருக்கு, அசுர குணம் இருக்கு. நாம நினைச்ச என்ன ஒண்ணுலாம் செய்யலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த சூரபத்மனுக்கு இருக்கு. அதனால அவர் நியாய நீதி எல்லாம் பார்க்க, எப்பவுமே அசுரம் நியாயத்தை பத்தி பார்க்க மாட்டான். நியாய தர்மம்லாம் கிடையாது, உணர்வு மட்டும்தான். ஆனா அடுத்தவங்க உணர்வெல்லாம் பார்க்க மாட்டாங்க அசுரர்கள், தான் உணர்வு மட்டும் தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த காலகட்டங்கள். சரிங்களா? அது மாதிரி நிறைய நம்ம தமிழனை முருகனை பத்தி நம்ம பேசணும்னா, தமிழை பத்தி பேசணும்னா முருகனை பத்தி பேசியே ஆகணும். முருகனை பத்தி பேசணும்னா தமிழை பத்தி பேசியே ஆகணும். ஏன்னா தமிழோட முருகன் கலந்திருக்கார். சிறையிலிருந்து மீட்டது மாணவர்களை கிடையாது, தமிழர்களை, தமிழோட கண்டுபிடிப்புகளை, தமிழ் அறிவாளிகளை. தமிழரோட காப்பாற்றினவர், தமிழருக்கு காவலா இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் தான்.
தமிழர்களோட கடவுள் முருகன் தான். தமிழ் கடவுள் மட்டும் முருகன் கடவுள், உலகம் கடவுளே முருகன் தான். உலகத்துல இருக்க எல்லா மனிதனுக்கும் முருகன் கடவுள். ஏன்னா அசுரன் கூட திரும்பி இந்த போர் வேண்டாம் அப்படின்னு ஓட முழுது பார்த்தீங்கன்னா புழைச்சி போட்டு தான் விட்டாரு. அவனை ஒன்றும் செய்ய வேண்டாம், புழைச்சி போட்டோம் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்படிங்கும் போது அசுரனுக்கும் திருந்தி போகக்கூடிய அசுரனும் கூட முருகன் கடவுளா இருக்காரு. அதுதான். ஏன்னா நம்ம முருகனை பற்றியும் தமிழை பற்றி நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். நிறைய இருக்கு, காலங்களும் இருக்கு, அவ்வளோ பேசலாம் முருகனையும் தமிழை பற்றி. நீங்கள் தமிழை பற்றி பேசணும்னா முருகனை பற்றி பேசி ஆகணும். முருகனும் தமிழும் ஒன்று. அதான் வந்துட்டு நம்ம காசி தமிழ் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா மோடி, பிரதமர் மோடி பேசியிருப்பாரு, தமிழை பாதுகாக்கணும்னு இருப்பார். தமிழை பாதுகாத்தணும், நம்ம கல்ச்சர், நம்மளோட வழிபாட்டை, நம்ம மொழிகளை நம்ம பாதுகாக்க முடியும், தமிழை பாதுகாக்கணும். ஏன்னா நம்மளோட வழிபாடு, நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பண்பாடு நம்ம உலகத்தில் பயன்படுத்திக்கிட்டு அரிய வகையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை வகையும் தமிழில் தான் இருக்கு. தமிழை நீ பாதுகாத்தாதான் நம்ம கலாச்சாரம் பாதுகாக்க முடியும், கருணை இருக்கும். நீ தமிழை பாதுகாத்தாதான் நீ கருணை பார்க்க முடியும், வழிபாட்டு அடையாளங்களை பார்க்க முடியும். சரிங்களா? தமிழுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கு. எங்கேயாவது தமிழன் இருக்கான்னா அவனை கருணை உள்ளவன் கொண்டவனா இருக்கும். ஏன்னா அவன் செய்வான், பகுத்தறிவு உள்ளவன். எல்லாத்துலயும் கருணை உள்ளவன் தமிழனுக்கு. அதனால ரொம்ப பார்த்துக்கணும். ஏன்னா வந்து மோடி, பிரதமர் மோடி சொன்ன மாதிரி காசி தமிழ் சங்கத்தில் சொல்லியிருப்பாரு, தமிழை 130 கோடி பேரும் தமிழை வந்து பாதுகாக்கணும்னு இருக்காரு. தமிழ் தான் நம்மளோட கல்ச்சர், தமிழ் தான் இந்தியாவோட கல்ச்சர். சரியா? தமிழ் தான் வழிபாடு, தமிழ்ல தான் அறிவியல் இருக்கு, தமிழ்ல தான் அனைத்து விதமான கலைகளும் இருக்கு, தமிழ்ல தான் கருணை இருக்கு. தமிழனா இன்னமும் இருக்கிறான்னா அவன் புண்ணியம் செய்தவன், அவன் தான் புண்ணியவான். தமிழனா இருக்கிறவன் அதனால நம்ம தமிழையும் முருகனையும் எப்பவுமே ஒன்னாதான் பார்க்க முடியும். ஏன்னா தமிழனோட முருகன் தான் இருக்காரு. ஏன்னா தமிழனோட வரலாறு பெரிய வரலாறு.
இந்த தமிழோட வரலாற்றை பாதுகாக்க தான் முருகன் இருக்காரு. நீ முருகனோட வரலாற்றை உலகத்துல எந்த இடத்துல போனாலும் தமிழோட முருகனோட வரலாறு இருக்கும். அதனால தான் நம்ம புராணங்களே சொல்லியிருப்பாங்க, முருகன் வந்து உலகத்தை சுற்றி வந்தார். ஆனால் கதையை தான் மாற்றிருப்பாங்க. முருகன் உலகத்தை சுற்றி வந்ததுக்கு அறிவை கொடுக்க, புரியுதுங்களா? முருகன் உலகத்தை சுற்றி வந்ததுக்கு அறிவை மனிதர்களுக்குள்ள கொடுக்க, அறிவு கொடுக்க தான் இந்த உலகம் உள்ள சுற்றி வந்தார். ஏன்னா தமிழன் மட்டும் சைவமா இருந்தா போராது, உலகம் முழுக்க சைவமா மாறணுன்றதுக்காக தான் இந்த விதைகளை கொண்டு போறாரு. திணை போன்ற கனி விதைகளை கொண்டு போறாரு, நெல் விதைகளை கொண்டு போறாரு. இதெல்லாம் உலகம் முழுக்க கொண்டு போய் எல்லா மக்களும் சைவ உணவு உண்ணணும், சைவர்களா இருக்கணுன்றதுக்காக. தமிழன் ஆல்ரெடி சைவர்கள். தமிழரோட இடத்துல தான் உலகம் முழுக்க இந்த உணவு பாரம்பரியம் போகுது. அப்படிதான் முருகப்பெருமானும் உலகம் முழுக்க வந்தவர், வளம் வந்தவர். அதனால நம்ம முருகனையும் தமிழையும் பேசிக்கிட்டே இருக்கோம். தமிழை பேசும்போது தான் முருகனை பேசியே ஆகணும். ஏன்னா தமிழோட முருகன் இருக்காரு, மொழியோட இருக்காரு, தமிழ் உணர்வோட இருக்காரு, தமிழ் ஒளியோட இருக்காரு முருகன். நாம் சொல்லணும்னா தமிழ் வரலாற்றையும் முருகனோட தான் சொல்ல முடியும். ஏன்னா தமிழோட வரலாறு முருகனோட தான் தோன்றியிருக்கு. இல்லைன்னா அசுரன் எப்போ திருடிட்டு போயிட்டு இருப்பான் எல்லாமே. தமிழ் வரலாற்று அனைத்துமே அசுரன் திருடி போயிட்டுருவான். அசுரனிடத்துல மீட்டு கொடுத்து தமிழனோட வரலாற்றை துவக்கியது முருகப்பெருமான் தான். அதனால முருகனையும் தமிழையும் ஒன்னாதான் பார்க்க முடியும், மொழியோட பார்க்க முடியும், முருகனோட உணர்வோட பார்க்க முடியும். இதுதான் முருக கடவுளோட வரலாறு. சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஒரு நாள் முழுக்க இல்லை, ஒரு யுகம் முழுக்க சொல்லிட்டு இருக்கலாம், யுகங்கள் முழுக்க சொல்லிட்டு இருக்கலாம் முருகனோட வரலாற்று. ஒரு இடத்துக்கு நீங்க அந்த வரலாற்றை போனாலும் தமிழோட வரலாற்றோட இணைய போது பார்த்தீங்கன்னா முருகனோட வரலாற்று சேர்ந்துக்கும். இன்னைக்கு உலகத்தில் நடந்திருக்கக்கூடிய போர் நீங்க தூது போறது முன்னாடியே பார்த்தா முருகப்பெருமான் தூதுன்றது முன்னாடியே போருக்காக தான் அறிவிச்சுக்கார். தூது ஒரு முறைக்கு இருமுறை, ஃபைனலா ஒரு முறை பேச்சுவார்த்தை, அதுக்கு பிறகுதான் போர். கடைசியா ஒரு முறை பேசுவாங்களே, அதே மாதிரி முருகன் அவரோட காலகட்டத்திலேயே இதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காரு. இதை தான் நீங்க உலகம் முழுக்க நடைமுறையா வச்சிருக்காரு. முருகனோட வழிமுறை தான் உலகம் முழுக்க நடைமுறையா நீங்க இருந்துட்டு இருக்கு. முருகன் காலத்துல கல்யாணம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பரிச்சுன்னு சொல்லக்கூடியது நிச்சயதார்த்தம் மோந்திரம் போடுறது தான் இன்னைக்கு
வெளிநாட்டில் வந்து கல்யாணமாக இருக்கு இன்னைக்கு. சரிங்களா? நிறைய இருக்கு. நம்ம வந்து இந்த நம்ம தமிழோட வரலாற்றை நம்ம சொல்லணும்னா, முருகன் வரலாற்றோட தொடங்கி தான் இந்த தமிழோட வரலாற்றை நம்ம சொல்ல முடியும். அதான் தமிழோட வரலாறு. அறிவியல் இருக்கு, ஆன்மீகம் இருக்கு, அரசியல் இருக்கு. இதெல்லாம் முருகன் காலத்துல ஏற்படுத்தியது தான். பேசலாம், நிறைய இருக்கு. நம்ம முருகன் வரலாற்றை பத்தி பேசும்போது தமிழ் வரலாற்றும் சேர்ந்து வந்துடும். தமிழ் வரலாற்றை பத்தி பேசும்பொழுது முருகனோட வரலாறும் சேர்ந்து தான் வரும். தமிழோட வரலாற்றை பத்தி முருகன் வரலாற்றோடு சேர்த்து தான் பேச முடியும். சரி, அதனால நம்ம பேசிட்டே போகலாம்.